பணம் ஒரு கத்தி, கையும் வெட்டும் பழத்தையும் வெட்டும் கடன் வாங்கினீங்கன்னா. அதுக்கு பதிலாக சேமிப்பு மூலியமாக தான் மிடில் கிளாஸ்லேருந்து பெரிய முதலாளிகள் உருவாயிருக்காங்க. பேசிக் பிரின்சிபல்ஸை நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா உங்கள் லைஃப்பில் பெட்டராக இருக்கும். 10 பேர்கிட்ட ஸ்டாக் மார்க்கெட்டை பற்றி பேசினா 9 பேர் லாஸ்ன்னு சொல்லி தான் எல்லார் காதலையும் வாங்கியிருக்காங்க. தமிழ்நாட்டுடைய வாரன் பப்பட் அப்படின்னு அழைக்கக்கூடிய ஆனந்த் சீனிவாசன் சார் பற்றியும், இன்றைய இளைய தலைமுறையோடைய ஸ்டாக் நாயகன் வழங்கிக்கிட்டு இருக்கக்கூடிய தாமோதரன் சார் பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வெல்கம் டு விஎவார்ஸ். உங்களோட பேசிக்கிட்டு இருக்கிறது விவேக். ஆனந்த் சீனிவாசன் ஸ்கூல் காலேஜ்லாம் ஒரு பிலோ ஆவரேஜ் ஸ்டூடெண்ட் அந்த ஒரு பையன் இவங்க எப்படிவா ஃபினான்ஸ்ல கலங்கிக்கிட்டு இருக்காரு அப்படின்ற கேள்வி நம்மள நிறைய பேருக்கு வரணும். ஆனந்த் சாருடைய அப்பா ஒரு இன்ஜினியர், அம்மா எம்ஏ பிலாசபி பண்ணியிருக்காங்க. அப்பாவுடைய அப்பா வெள்ளக்காரன் காலத்திலேயே வந்துட்டு இந்தியன் ஃபாரஸ்ட் சர்வீஸ்ல ஒர்க் பண்ணியிருக்காரு. அம்மாவோட அப்பா கூட செவச்சவர் இல்லைங்க. அன்னைக்கு இந்தியாவில் கூடிய டாப் 50 ஆடிட்டர்ல அவரும் ஒருத்தர். இப்படி ஒரு எஜுகேஷன் பலம் வாய்ந்த ஒரு ஃபேமிலியில இருந்து வரக்கூடிய ஒரு பையன் எப்படிங்க படிக்காம இருக்க முடியும்? ஆமா, அவருக்கு இன்ஜினியரிங் மேல ஒரு ஆசை வருது. இதனால கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிக்கிறதுக்காக வந்துட்டு போய் படிக்கிறாரு. படிச்சு முடிச்சுட்டு வெளியில வரும்போது அவருக்கு ஒர்க்குக்கு போறதை காட்டிலும் நம்ம சொந்தமா பிசினஸ் பண்ணா என்ன அப்படின்றதுக்காக சொந்த பிசினஸ் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிக்கிறாரு. அப்போதான் அவருக்கு ஒரு விஷயம் புரியவே ஆரம்பிக்குது. நமக்கு ஃபைனான்ஸ் பத்தி இன்னும் நிறைய விஷயம் தெரியவே இல்லை. நாம அதை கத்துக்கிட்டா மட்டும்தான் நம்மளால பிசினஸ் சக்சஸ்ஃபுல்லா ரன் பண்ண முடியும் அப்படின்றதுக்காக தேடி தேடி போய் ஃபைனான்ஸ் வந்து கத்துக்க ஆரம்பிக்கிறாரு. இப்படியே வாழ்க்கை போயிட்டே இருக்கு. அவர் தேடி கண்டுபிடிச்ச ஃபைனான்ஸை வச்சு அவர் 2003 அப்புறம் என்ன முடிவு பண்றாரு அப்படின்னா, நம்ம இனிமேல் ஃபுல் டைம் இன்வெஸ்டராகவும் வர ஆரம்பிக்கிறாரு. இதுக்கு இடையில அவர் வந்து மன்மோகன் சிங் கூட வந்து ஒரு சின்னதா ஒரு மீட்டிங் நடக்குதுங்க. அந்த உரையாடலுக்கு அப்புறம் தான் வந்துட்டு ஆனந்த் சீனிவாசனுக்கு ஒரு ஸ்பார்க்கே ஆகுது. அவர் என்ன சொன்னார் அப்படின்னா, இந்தியாவோட வளர்ச்சி ஸ்டாக் மார்க்கெட்டை நோக்கி போய்கிட்டு இருக்கு. ஆனா இந்தியாவில் கூடிய 90% மக்களுக்கு அது என்னன்னே தெரியவே இல்லை அப்படின்னு சொல்லும்போது ஆனந்த் சீனிவாசன் சாருக்கு அது வரைக்கும் அப்பதான் ஒரு விஷயம் புரியுது. ஏன்னா அதுக்கு முன்ன வரைக்குமே கூட வந்துட்டு நிறைய வந்து இந்த மாதிரியான ஃபைனான்ஸ் பத்தி நிறைய பிளாக் எழுதுறது, ஃபேஸ்புக்ல வீடியோ பண்றது அப்படின்ற மாதிரி இருந்துட்டு இருக்காரு. ஆனா இந்த உரையாடலுக்கு அப்புறம் தான் அவர் புரிய ஆரம்பிக்குது. இந்தியாவில் கூடிய 90% எளிய மக்களுக்கு இந்த ஸ்டாக் மார்க்கெட் பத்தி நம்ம இன்னும் தெளிவா புரிய வைக்கணும் அப்படின்ற அந்த ஸ்பார்க்கோட வெளியில வர்றாரு. அதுக்கப்புறம் டிவி சேனல்லாம் வந்துட்டு நிறைய இன்டர்வியூ பண்றாரு, நிறைய ஃபைனான்ஸ் பத்தி நிறைய எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்காரு. ஆனா இவர் ஒரு குறிப்பிட்ட வந்து கட்சியை சார்ந்தவரா இருக்க மாதிரியான ஒரு பிம்பம் இருக்கு அப்படின்றதுக்காக அந்த கட்சிக்கு அகெயின்ஸ்டா இருக்கக்கூடிய ஒரு கட்சி என்ன பண்றாங்கன்னா, இவரை அன்அஃபீஷியலா எந்த டிவி சேனல்ஸ்லயுமே இன்டர்வியூலாம் பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரியான ஒரு பிம்பத்தை உருவாக்கிடுறாங்க. அதுக்கப்புறம் வெளியில வர்றாரு. நம்மளோட இலக்கு என்ன? பல எளிய மனிதர்களுக்கு பொருளாதாரத்தை கொண்டு போய் சேர்க்கணும், அதை பத்தின நாலேஜை கொண்டு போய் சேர்க்கணும், அவ்வளவுதானே. அப்ப அவங்க ஈஸியா அக்சஸ் பண்ணக்கூடிய ஒரு பிளாட்ஃபார்ம் கண்டிப்பா இருக்கும்ல அப்படின்னு தேடும்போது யூடியூப் அவர் கண்ணுக்கு தெரியுது. யூடியூப்ல நிறைய கான்டென்ட் வந்து கிரியேட் பண்ண ஆரம்பிக்கிறாரு. அதனுடைய விளைவா இன்றைக்கு பல இளைஞர்களுடைய பணம் பற்றிய புரிதல் மட்டும் இல்லாம சேமிப்புடைய அவசியத்தையும் வெளிப்படுத்திக்கிட்டு இருக்காரு. இன்றைய சூழல்ல உலக தமிழருடைய பொருளாதார பின்புலத்துக்கு பின்னாடி ஏதாவது ஒரு இடத்துலயாவது ஆனந்த் சீனிவாசன் சாருடைய கருத்தோ கொள்கையோ கண்டிப்பா இருக்கும் அப்படின்றத நம்மள யாருமே மறுக்க முடியாது. சமூக பொறுப்புள்ள பங்கு சந்தையில் தெளிவான சரியான அணுகுமுறையை மக்களுக்கு கொண்டு வந்த சுயநலம் இல்லாத அற்புதமான மனிதர் தான் ஆனந்த் சீனிவாசன். இந்த மாதிரி பொருளாதாரம் பத்தின விஷயங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்காகவே நமக்கு மக்கள் பேச்சு, மணி பேச்சு, தத்துவ பேச்சு, பீரிச் அப்படின்னு பல்வேறு விதமான ஊடகங்கள் நமக்கு உதவிகரமா இருக்குங்க. ரெண்டாவதா பார்க்க போறது தாமோதரன் ஸ்டாக் அனாலிசிஸ். அரக்கோணம் பக்கத்துல கைலூர் அப்படின்ற ஒரு குக்கிராமத்துல பிறந்துட்டு லயோலா காலேஜ்ல வந்து படிப்பு முடிக்கிறாரு. படிப்பு முடிக்கும் போதே வந்துட்டு தலைவன் லவ் பண்ணதன் காரணமா கல்யாணம் பண்ண வேண்டிய கட்டாயத்துக்கு வர்றாரு. கல்யாணம் பண்ண உடனே வீட்டுல இருந்த ஆதரவு எல்லாமே விட்டுட்டு அவரு ஃபேமிலியை தனியா கொண்டு வர மாதிரியான ஒரு சூழல் உருவாகுது. இதுக்கப்புறம் ஃபேமிலியை ரன் பண்ணணும் அப்படின்னா அவர் ஏதாவது ஒரு வேலைக்கு தான் போய் ஆகணும் அப்படின்ற கட்டாயம் வரும்போது ஒரு ஹோட்டல்ல அவர் வந்து வேலைக்கு கூப்பிடுறாங்க. அந்த ஹோட்டல்ல கேஷியர் சொல்லி தான் கூப்பிட்டுருக்காங்க. ஆனா இவர் போனதுக்கப்புறம் அவர் டேபிள்லாம் தொலைக்க வச்சிருக்காங்க. 2-3 நாட்கள் அந்த வேலையை பார்க்க ஆரம்பிச்சிருக்காரு. அதுக்கப்புறம் அந்த ஓனர் பார்த்துட்டு, ஏன்டா படிச்சுட்டு இந்த மாதிரி வேலையெல்லாம் பார்த்துட்டு இருக்க அப்படின்னு அவரு ஒருத்தர்கிட்ட அனுப்பி வைக்கிறாரு. கிராமத்து பின்புலத்துல இருந்து வந்தவர் நிறைய பணம் சம்பாதிக்கணும், ஃபேமிலியை செட்டில் பண்ணணுன்ற கனவோட வந்துகிட்டு இருந்த ஒரு படித்த இளைஞருக்கு இந்த மாதிரியான வேலைகள்லாம் பார்க்கும்போது மனம் வந்து ரொம்ப கஷ்டப்படுதுங்க. அதுக்கப்புறம் அவர் இன்னொரு இடத்துக்கு போனதுக்கப்புறம் அங்க ஒரு நண்பரை சந்திக்கிறாரு. அந்த நண்பர் தான் சொல்றாரு, நீ பணம் சம்பாதிக்கணும் அப்படின்னா வேலை பார்த்தேன முடியாது, கண்டிப்பா நீ வியாபாரம் பண்ணா தான் முடியும் அப்படின்னு அவர் ஒரு சில வியாபாரத்தை கற்றுக் கொடுக்குறாரு. அதுல குறிப்பா வந்து பாத்தீங்கன்னா கம்ப்யூட்டர் ஸ்டேஷனரி அண்ட் மேனுஃபேக்சரிங் அப்படின்ற ஒரு பிசினஸ் சம்பந்தமா அவர் சொல்லி கொடுக்குறாரு. அதுக்கப்புறம் அவர் அந்த கம்பெனியை வந்து ஸ்டார்ட் பண்ணி ரன் பண்ண ஆரம்பிக்கிறாரு. இது காரணமா வந்து பாத்தீங்கன்னா அவருக்கு நிறைய கவர்மெண்ட் ப்ராஜெக்ட்ஸ்லாம் கிடைக்க ஆரம்பிக்குது, நிறைய பெரிய பெரிய நிறுவனங்களுடைய ப்ராஜெக்ட்ஸ்லாம் கிடைக்க ஆரம்பிக்குது. இந்த ப்ராஜெக்ட்ஸ் மூலியமா அவருக்கு மணி மட்டும் கிடைக்க ஆரம்பிக்கலங்க, அது மூலியமா நிறைய கான்டாக்டும் கிடைக்க ஆரம்பிக்குது, நிறைய நண்பர்களை சம்பாதிக்கிறாரு. ஒவ்வொருத்தர் மூலியமாவும் ஒவ்வொரு புது புது பிசினஸ் வந்து அவருக்கு வந்து கை கொடுக்க ஆரம்பிக்குது. நிறைய பிசினஸ் பண்ண ஆரம்பிக்கிறாரு. குறிப்பிட்ட ஒரு கொஞ்ச நாளைக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா வந்துட்டு எக்கச்சக்கமான பிசினஸ், எக்கச்சக்கமான பணம், ரூ. 1 2 இல்லைங்க, கோடிகள்ல பணம் வர ஆரம்பிக்குது. இதன் காரணமா வந்துட்டு அந்த பணத்தை சரியா மேனேஜ் பண்ண தெரியல. காரணம் என்ன கேட்டீங்கன்னா, அவர் கிராமத்துல இருந்து வந்திருக்காரு.
ஒரு மிகப்பெரிய அளவுல பணக்காரனாகணுன்ற ஒரு கனவோட வந்தவருக்கு திடீர்னு அவர் கையில பணங்கள்லாம் வர ஆரம்பிச்ச உடனே அவர் வந்து அதை மேனேஜ் பண்ண தெரியாம அவர் நிறைய செலவு பண்ண ஆரம்பிக்கிறாரு. புதுசு புதுசா கார் வாங்குறாரு, புதுசு புதுசா ஃபோன் வாங்குறாரு, எக்கச்சக்கமா வந்து நண்பர்களை கூட சேர்த்துக்கிட்டு நிறைய விரைய செலவு பண்றாரு. இதெல்லாம் இப்படி பண்ணிட்டு இருக்கும்போது இதை புரிஞ்சுக்கிட்டு அவருடைய நண்பர்களும் அவருடைய அலுவலகத்தில் வேலை பார்த்தவங்களும் அவருக்கே துரோகம் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஆமா, இவர் வந்து பிசினஸ்ல பெருசா பிடிப்பு இல்லாம தானே இருக்காரு அப்படின்னு இவருடைய பணத்தை வச்சு அவங்க பணம் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இதன் காரணம் என்ன ஆகுதுன்னு கேட்டீங்கன்னா, இவர் கூடிய சீக்கிரமே 0 அப்படின்ற ஸ்டேஜை திரும்ப அடைன் பண்ண ஆரம்பிக்கிறாரு. அப்பதான் அவருக்கு ஒரு விஷயம் புரிய ஆரம்பிக்குது. நம்ம வாழ்க்கையில தோத்து போயிட்டோம் போல, நம்ம எங்கோ தப்பு பண்ணிட்டோம் அப்படின்றத புரிய ஆரம்பிக்குது. இருந்து என்ன பண்ண, ஏன்னா அவர் வந்து கடனே வந்து கோடிகளில் வாங்கி வச்சிருக்காரு. நிறைய பேங்க், நிறைய பிரைவேட் செக்டார்னு நிறைய கடன் வாங்கின காரணமா எல்லாருமே ப்ரெஷர் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. கடைசியில் எல்லாருக்கிட்டையும் பேசி 1 வருஷம் எனக்கு டைம் கொடுங்க அப்படின்னு கேட்டு டயத்தை வாங்குறாரு. வாங்கிட்டு அவர் யோசிக்கிறாரு, எப்படிப்பா அந்த கடனை கட்ட போறோம். 1 ரூபா 2 ரூபா இல்லைங்க, 3 கோடி ரூபாய் கடன் வச்சிருக்காரு. கிட்டத்தட்ட 1998 அந்த காலகட்டங்கள்ல இப்படி ஆரம்பத்துடைய உச்சத்தை தொட்டுட்டு திரும்ப 0 ஒரு ஸ்டேஜ் அட்டன் பண்ணிட்டு எப்படி நம்ம அடுத்த இடத்துக்கு போறோன்ற எந்த ஐடியாவுமே இல்லாமல் இருக்கும்போது அவருக்கு சின்னதாக ஒரு விஷயம் ஞாபகம் வருது. இவர் ஆபீஸ் ரன் பண்ணிட்டு இருந்த இடத்தோட பக்கத்து பில்டிங்ல தான் வந்து ஒரு ஸ்டாக் புரோக்கர் ஒருத்தர் இருந்திருக்காரு. அவர்கிட்ட இவர் வந்து சும்மா யதார்த்தமா மற்ற செலவு பண்ணிட்டு இருந்த டயத்திலே வந்து ஒரு 1000 2000 சொல்லிட்டு இடையில ஸ்டாக்ஸ் எல்லாம் வாங்கி வைக்க ஆரம்பிச்சிருக்காரு. அது ஞாபகத்துக்கு வர ஆரம்பிச்சு, சரி அது என்ன கண்டிஷன்ல இருக்குன்னு போய் பார்ப்போம் அப்படின்னு போய் பார்க்க போயிருக்காரு. அவர் வாங்கி வச்சால நிறைய ஸ்டாக்ஸ் என்னமோ வந்துட்டு விழுந்துருச்சு, காணாமலே போயிருச்சு. ஆனா ஒரு சில ஸ்டாக்ஸ் வெறும் 1000 2000 வாங்கினது லட்சங்கள்ல பல லட்சங்கள்ல மாறி இருந்திருக்கு. அப்போதான் தாமோதரம் சாருக்கு ஒரு விஷயமே புரியுது. நாம ஏன் நீ அடுத்தடுத்து வேற வேற பிசினஸ் பத்தி யோசிக்கணும், இந்த ஸ்டாக் மார்க்கெட்டை ஏன் பிசினஸா மாற்றக்கூடாது அப்படின்றதுக்காக தேட ஆரம்பிக்கிறாரு. இதுக்காக இந்தியா முழுவதுமே பயணம் பண்றாரு. எப்படி ஷேர் மார்க்கெட் ரன் ஆகுதுன்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்றக்காக பம்பாய் மாதிரியான பெரிய பெரிய நகரங்களுக்கு பயணம் பண்ணி அங்கே நிறைய பேருடைய பழக்கங்களை சம்பாதிக்க ஆரம்பிக்கிறாரு. அந்த நண்பர் மூலியமா ஸ்டாக் மார்க்கெட்டை பத்தி நல்லா கத்துக்க ஆரம்பிக்கிறாரு. இதுல இன்ட்ராடே அப்படின்னு ஒரு கான்செப்ட் வந்து அப்பதான் வந்து அறிமுகமாகுது. அதை நல்லா டீட்டெயிலாக கத்துக்க ஆரம்பிக்கிறாரு, லேர்ன் பண்ண ஆரம்பிக்கிறாரு. அதுக்குன்னே தனியா ஃபார்முலாவை கிரியேட் பண்ணி நிறைய பேரோட ஷேர் பண்ண ஆரம்பிக்கிறாரு. அதுல அவருக்கு நிறைய மணி வந்து ஜென்ரேட் பண்ண ஆரம்பிக்குது. இப்படி படிப்படியா வந்து அவர் வந்து வளர ஆரம்பிச்சு இன்னைக்கு இந்த இன்ட்ராடேல வந்து ஜாப்பான வழங்கிட்டு இருக்கவர் தான் தாமோதரன். இன்றைய இளைஞர்களுக்கு சிக்கனம்னா என்ன, நீங்க எப்படி செலவழிக்கணும், ஏன் இதுக்கெல்லாம் செலவழிக்கணும்னு கேட்கக்கூடிய தாமோதரன் சார் தான் ஒரு காலகட்டத்தில் மிகப்பெரிய ஆடம்பர விரும்பியா இருந்திருக்காரு. ஆனா அதுக்கு அவர் பட்ட கஷ்டங்களும் அவருக்கு அடைஞ்ச தோல்விகளும் மற்றவோ அடையக்கூடாதுன்றக்காக தான் இன்னைக்கு வந்துட்டு நிறைய இளைஞர்களுக்கு ஒரு வழிகாட்டியா இருக்காரு. ஸ்டாக் மார்க்கெட்ல இன்ட்ராடேல எப்படி பணம் பண்ணலாம் அப்படின்றத சொல்லிக் கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய ஜாம்பான் வழங்கக்கூடிய தாமோதரன் சார் இன்றைய இளைய தலைமுறையுடைய ஸ்டாக் நாயகன் அப்படின்றதுல எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது. இந்த 2 பேரை பத்தியுமே நான் வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். 2 பேரை பத்தியுமே நிறைய பேர் தெரிஞ்சிருக்க வாய்ப்புகள் இருக்கு. இவங்க 2 பேருமே வந்துட்டு இன்றைய இளைய தலைமுறைக்கு மிக மிக அவசியமான ஒரு மனிதர்கள் தான். ஃபைனான்ஸ் பத்தியும் அது சம்பந்தமான ஆலோசனை கொடுக்கக்கூடிய இந்த 2 பேர்த்துல எனக்கு இந்த 2 பேர்த்துமே பர்சனலா ரொம்பவே பிடிக்கும். இவங்க 2 பேராலையுமே நான் வந்துட்டு பினான்சியலா நிறையவே வந்து தீர்வுகளை கண்டுபிடிச்சிருக்கேன். இந்த 2 பேர்ல உங்களுக்கு யார் ரொம்ப பிடிக்கும், அந்த இவங்கள யாருடைய கொள்கையை நீங்க வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்கீங்க, யாருடைய ஃபினான்ஸ் ரிலேட்டடான அட்வைஸ் வந்து நீங்க ஃபாலோ பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்றத கமெண்ட்ல சொல்லுங்க. அண்ட் அது மட்டும் இல்ல, வேற எந்த யூடியூபரை பத்தி பேசணும் அப்படின்னாலும் அவங்க பேரை கமெண்ட்ல சொல்லுங்க. அடுத்த நல்ல வீடியோ சந்திப்போம். அது வரைக்கும் உங்களோட உங்கள் நன்மை. தேங்க்யூ, பை பாய்.